இன்று ஜூலை 23 உலகெங்கிலும் உள்ள கோடிக்கணக்கான ரசிகர்களுக்கு ஒரு மிகச் சிறப்பான நாள். இந்திய சினிமாவின் சிறப்பை மறுவரையறை செய்த ஒரு நிகழ்வு. ஒரு நடிகரின் 50வது பிறந்த நாளை நாம் கொண்டாடுகிறோம். நம்முடைய சூர்யா. அவரது பயணம் திறமை, அயராத உழைப்பு மற்றும் தொடர்ச்சியான படைப்பு பரிணாம வளர்ச்சிக்கு ஒரு சான்றாகும். எளிமையான தொடக்கத்திலிருந்து சூர்யா ஒரு இணையற்ற பாரம்பரியத்தை உருவாக்கியுள்ளார். தனது அர்ப்பணிப்பு மற்றும் ஆர்வத்தால் தலைமுறை தலைமுறையாக ரசிகர்களை அவர் ஊக்கப்படுத்துகிறார். இந்த மைல்கல் பிறந்த நாள் அவரது நம்ப முடியாத பாதையை திரும்பிப் பார்த்து அவரது சாதனைகளைக் கொண்டாட ஒரு சரியான தருணம். சரவணன் சிவகுமார் என்ற இயற்பெயருடன் பிறந்த சூர்யாவின் திரையுலகப் பிரவேசம் வழக்கமானதாக இல்லை. எதிர்பாராத சூழ்நிலைகளில் அவர் வெளிச்சத்திற்கு வந்தார். மற்றொரு நடிகர் விலகியபோது நேருக்கு நேர் படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தை ஏற்றுக்கொண்டார். இது அவர் விரைவில் வெல்லப்போகும் உலகிற்குள் அவரது முதல் அடியாகும். மூத்த நடிகர் சிவகுமாரின் மகனாக சூர்யா பெரும் எதிர்பார்ப்புகளை எதிர்கொண்டார். ஆனால் பல நட்சத்திர குழந்தைகளைப் போல அவரது வளர்ச்சி உடனடியாக இல்லை. அவர் சிறிய வேடங்களில் தொடங்கி தனது அர்ப்பணிப்பு மற்றும் ஈர்க்கும் நடிப்பின் மூலம் மெதுவாக ரசிகர்களை வென்றார். அவர் ஒவ்வொரு படத்திலும் தனது திறமையை மெருகேற்றினார். சூர்யா தனது சொந்த அடையாளத்தை உருவாக்கினார். அவரது ஆரம்பகால போராட்டங்கள் அவரை ஒரு சிறந்த நடிகராக மாற்றின. பல ஆண்டுகளாக சூர்யாவின் பெயர் நேர்மை மற்றும் பன்முகத்தன்மைக்கு ஒத்ததாக மாறியது. தீவிரமான அதிரடி வேடங்கள், உணர்வு பூர்வமான கதாபாத்திரங்கள் அல்லது சமூக பொருத்தமான வேடங்கள் என ஏதுவாக இருந்தாலும் சூர்யா ஒரு நடிகராக தன்னை தொடர்ந்து மேம்படுத்திக் கொண்டார். தனது வசதியான வட்டத்திலிருந்து வெளியேற அவர் ஒருபோதும் தயங்கியதில்லை. அவரது ஒவ்வொரு படமும் ஒரு புதிய சவாலாக இருந்தது. அவர் தனது கதாபாத்திரங்களில் முழுமையாக மூழ்கி பார்வையாளர்களை கவர்ந்தார். சூர்யா தனது நடிப்பின் மூலம் ஒவ்வொரு முறையும் ஒரு புதிய பரிமாணத்தை வெளிப்படுத்தினார். அவரது அர்ப்பணிப்பு மற்றும் கடின உழைப்பு அவரை ஒரு உண்மையான கலைஞராக மாற்றியது. அவர் தனது ரசிகர்களுக்கு எப்போதும் சிறந்ததை வழங்க விரும்பினார். சூர்யாவின் வெற்றி வெள்ளித்திரையுடன் மட்டும் நின்றுவிடவில்லை. அவரது நிகர மதிப்பு 150 கோடி ரூபாய்க்கும் அதிகமாக இருக்கும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் மும்பையில் ஆடம்பரமான குடியிருப்புகளையும் பல சொகுசு கார்களையும் அவர் வைத்துள்ளார். இது அவரது நிதி வெற்றியை மட்டுமல்ல, அவரது கடின உழைப்பின் பலனையும் காட்டுகிறது. அவர் ஒரு வெற்றிகரமான தொழில் முனைவோராகவும் திகழ்கிறார். அவர் டிர்டி என்டர்டெயின்மெண்ட் என்ற தயாரிப்பு நிறுவனத்தின் நிறுவனர் ஆவார். இந்த நிறுவனம் சூரரை போற்று மற்றும் ஜெய் பீம் போன்ற பல பாராட்டப்பட்ட படங்களை தயாரித்துள்ளது. ஒரு தயாரிப்பாளராக அவரது பங்கு அர்த்தமுள்ள சினிமாவை ஆதரிக்கவும் தொழில்துறையில் தனது தடத்தை விரிவாக்கவும் அவருக்கு உதவியது. இது அவரது கலை ஆர்வத்தையும் சமூக பொறுப்பையும் காட்டுகிறது. அவர் நல்ல கதைகளை உலகிற்கு கொண்டு வர விரும்புகிறார். பல தசாப்தங்களாக சூர்யா பல மறக்க முடியாத நடிப்புகளை வழங்கியுள்ளார். அவை பல்வேறு வகைகளில் பரவியுள்ளன. சூரரை போற்று, கேப்டன் ஜி.ஆர். கோபிநாத்தின் வாழ்க்கையை அடிப்படையாகக் கொண்ட ஒரு அழுத்தமான வாழ்க்கை வரலாற்று நாடகம். இதில் சூர்யா மாரா என்ற கதாபாத்திரத்தில் நடித்தார். விமானப் பயணத்தை அனைவருக்கும் மலிவாக மாற்ற கனவு கண்ட ஒரு தொலைநோக்கு பார்வையாளராக அவர் நடித்தார். ஜெய் பீம் சாதி பாகுபாட்டின் கடுமையான யதார்த்தங்களை எடுத்துக்காட்டும் ஒரு சக்தி வாய்ந்த சட்ட நாடகம். இதில் சூர்யா ஒரு வழக்கறிஞராக நடித்தார். ஒடுக்கப்பட்ட பழங்குடி பெண்ணின் உரிமைகளுக்காக போராடும் ஒரு வழக்கறிஞராக அவர் நடித்தார். கஜினி ஒரு உளவியல் த்ரில்லர். இதில் அவர் குறுகிய கால நினைவாற்றல் இழப்புடன் தனது காதலியின் மரணத்திற்கு பழிவாங்க முயற்சிக்கும் ஒரு மனிதனாக நடித்தார். 24 ஒரு அறிவியல் புனைகதை அதிரடி திரைப்படம். இதில் சூர்யா 3 தனித்துவமான வேடங்களில் அற்புதமாக நடித்தார். ஒரு காலப்பயண விஞ்ஞானி மற்றும் அவரது வில்லத்தனமான இரட்டை சகோதரர் என அவர் நடித்தார். பிதாமகன் இந்த விமர்சன ரீதியாக பாராட்டப்பட்ட படத்தில் சூர்யா ஒரு மனிதனின் வாழ்க்கைக்கு உணர்வுபூர்வமான ஆழத்தை கொண்டு வந்தார். ஒரு அனாதையின் உணர்வுபூர்வமாக வறண்ட உலகிற்கு அவர் அரவணைப்பை கொண்டு வந்தார். சிங்கம் தொடர் சூர்யாவின் வெகுஜன ஈர்ப்பை உறுதிப்படுத்திய ஒரு பிளாக்பஸ்டர் போலீஸ் சாகா. இதில் அவர் துணிச்சலான மற்றும் கொள்கை பிடிப்புள்ள துரை சிங்கமாக நடித்தார்.
இந்த படங்கள் அவரது பன்முகத்தன்மைக்கு சான்றாகும். ஒவ்வொரு கதாபாத்திரத்திலும் அவர் தனது முழு திறமையையும் வெளிப்படுத்தினார். சூர்யா தனது 50வது பிறந்த நாளை கொண்டாடும் வேளையில் ரசிகர்களுக்கு இரட்டை விருந்து காத்திருக்கிறது. அவரது மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட கருப்பு படத்தின் டீசர் வெளியாக உள்ளது. இது சினிமா ஆர்வலர்களிடையே பெரும் உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஆர். ஜே. பாலாஜி இயக்கியுள்ள இந்த படம் சமூக பொருத்தத்தையும் பொழுதுபோக்கையும் ஒரு கம்பேலிங் கலவையாக வழங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது இயக்குனரின் கதை சொல்லும் பாணியின் சிறப்பம்சமாகும். இந்த படம் ஒரு புதிய அனுபவத்தை வழங்கும். இதற்கிடையில் மற்றொரு பெரிய திட்டமான சூர்யா 46 மே 19 அன்று ஹைதராபாத்தில் ஒரு பாரம்பரிய பூஜை விழாவுடன் அதிகாரப்பூர்வமாக படப்பிடிப்பை தொடங்கியது. வெங்கி அட்லூரி இயக்கியுள்ள இந்த படம் அவரது நேர்த்தியான மற்றும் உணர்வுபூர்வமான கதைக்களங்களுக்கு பெயர் பெற்றது. புகழ்பெற்ற இசையமைப்பாளர் ஜி. பிரகாஷ் குமார் இசையமைக்கிறார். இது ரசிகர்களுக்கு ஒரு புதிய சினிமா அனுபவத்தை உறுதியளிக்கிறது. இந்த படங்கள் சூர்யாவின் எதிர்காலத்தை பிரகாசமாக்குகின்றன. எளிமையான தொடக்கத்திலிருந்து ஒரு தேசிய அடையாளமாக மாறிய சூர்யாவின் பயணம் அயராத ஆர்வம், பணிவு மற்றும் பரிணாம வளர்ச்சியால் ஆனது. அவர் தனது 50களில் அடியெடுத்து வைக்கும்போது அவர் தனது உச்சத்தில் இருக்கிறார். வணிக வெற்றியையும் அர்த்தமுள்ள சினிமாவையும் அவர் சமநிலைப்படுத்துகிறார். ஒரு நடிகர், தயாரிப்பாளர், பரோபகாரர் அல்லது பொதுக்குரலாக இருந்தாலும் சூர்யா ஒரு உண்மையான நட்சத்திரம் என்பதன் அர்த்தத்தை தொடர்ந்து மறுவரையறை செய்கிறார். அவரது பயணம் பலருக்கு உத்வேகம் அளிக்கிறது. அவர் தனது ரசிகர்களுக்கு எப்போதும் சிறந்ததை வழங்குகிறார். சூர்யாவுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள்.